எனக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த தாட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தாட் யார் சொன்னாலும் நம்ம சொல்றது தப்பு கிடையாது. அதாவது சாமுவேல் என்ன செய்யறாரு, சவுலுக்கு பதிலாக கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லும் போது சாமுவேல் போயிட்டு என்ன செய்யறாரு, எல்லாரையும் பரிசுத்தம் பண்றாரு. எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கூப்பிட்டாச்சு, நின்னுட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பாக்குற, நான் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பாக்குறேன், இன்னும் ஒருத்தர் அவனை வர சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ ஈசா கிட்ட கேட்கிறாரு, நீ உனக்கு இவ்வளவுதான் பையனா, வேற யாராவது இருக்கிறாங்களா? அப்ப அவர் சொல்றாரு, வேற ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனையும் வர சொல்லு. இப்ப அவர் வராரு, அவரை பார்த்த உடனே சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுனாரு. உடனே சாமுவேல் எழுந்திருச்சு போய் என்ன செஞ்சிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. இங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்களா? மத்த எல்லாரையும் ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சாமுவேல் பரிசுத்தம் பண்ணின்னு இருக்கு. எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி ரெடி ஆகுறாரு அபிஷேகம் பண்றதுக்கு. இங்க தாவீதை என்ன பண்ணல, பரிசுத்தம் பண்ணல. தாவீதை ஓகேப்பா நீ போய் பரிசுத்தம் பண்ணிட்டு வா, அவனை எதுவுமே செய்யல, போய் அவன் தலையில அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்ப ஏன் பரிசுத்தம் பண்ணல? இவங்க எல்லாம் பரிசுத்தம் பண்ணாங்களே, ஏன் தாவீதை மட்டும் பரிசுத்தம் பண்ணல? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீது வனாந்தரத்துல இருந்து வர ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தவங்க, இவர்கள் வீட்டுக்குள்ள இருந்த இவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொடுத்தான தாவீது அவனை பரிசுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அவன் எப்பொழுதுமே தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருந்தான். என்ன அர்த்தம்? அவன் எப்பவுமே பரிசுத்தமா இருந்தான், எப்பவுமே தேவனோட சஞ்சரிக்கிறவனா இருந்தான். தனியா அவனை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இதான் ஆதி அன்பு. அந்த அன்பு சாவர வரைக்கும் தாவீதுக்கு தேவன் மேல இருந்துச்சு. அந்த அன்பு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும்.